அடுத்தடுத்த சர்ச்சைகளையும் அடுக்கடுக்கான எதிர்ப்புகளையும் சந்தித்து வருகிறது எம்புரான் படம். அதன் தொடர்ச்சியாக 3 படங்களில் இணை தயாரிப்பாளராக 40 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியது எப்படி என்று விளக்கம் கேட்டு பிருத்திவிராஜுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. எம்புரான் சர்ச்சைதான் என்ன? எம்புரான் படத்தின் ஆரம்பத்தில் இஸ்லாமிய மக்களை இந்து அமைப்பினர் படுகொலை செய்வதாக ஒரு காட்சி இடம்பெறுகிறது. படம் ரிலீஸ் ஆன மறுநாளே வலதுசாரி இந்துத்துவ அமைப்புகள் அந்த குறிப்பிட்ட காட்சி இந்துத்துவா மீதான அப்பட்டமான அவதூறு என போர்க்கொடி தூக்கின. இதனைத் தொடர்ந்து படத்தின் நாயகன் மோகன்லால் மன்னிப்பு கேட்டார். சம்பந்தப்பட்ட காட்சிகளும் நீக்கம் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் முல்லை பெரியார் அணைக்கு எதிராக தவறான கருத்தை எம்புரான் விதைப்பதாக தமிழ்நாட்டில் இருக்கும் விவசாய அமைப்புகள் எதிர்த்தன. அதன் பிறகு படத்தில் இடம்பெற்றிருந்த நெடும்பள்ளி அணை வசன காட்சிகளும் நீக்கப்பட்டு மறுதணிக்கை செய்யப்பட்டு கடந்த 31ஆம் தேதி முதல் அந்த பதிப்பு திரையிடப்படும் என்று நாயகன் மோகன்லால் ஒரு பதிவை வெளியிட்டார். இப்படத்தில் பெரும்பாலான காட்சிகள் உண்மைக்கு நெருக்கமாக இருப்பதாக ஒரு தரப்பினர் சொல்லி வந்தாலும் சர்ச்சையின் தீவிரம் இப்போதும் குறையவில்லை. இப்படம் தங்களுக்கு எதிராகவே இருக்கின்றன என சில அமைப்புகள் எதிர்த்து வருகிறது. இந்த நிலையில்தான் பிருத்திவிராஜுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதன் பின்னணியில் பாஜகவின் ரோல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது உண்மை என்பது போல் கேரள பாஜக இந்த விவகாரத்தில் வாய்மூடி மௌனியாக இருக்கிறது. இத்தனைக்கும் பிருத்திவிராஜின் தாயார் மல்லிகா சுகுமாரன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவுக்கு ஆதரவாக பேசியவர். ஆனாலும் எம்புரான் சர்ச்சையின் சூடு தணியவில்லை. இந்த படத்தின் கதை, திரைக்கதை, வசனத்தை எழுதியவர் முரளி கோபிதான். ஆனால் என் மகன் தனிமைப்படுத்தப்பட்டு பலிகடா ஆக்கப்பட்டான் என்று சில தினங்களுக்கு முன் பிருத்திவிராஜின் தாயார் கருத்து தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டமன்றத்தில் எம்புரான் படம் தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு விளக்கம் தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எம்புரான் படத்தில் முல்லை பெரியார் அணை தொடர்பான காட்சிகள் சென்சாரில் நீக்கப்படவில்லை. படம் வெளியான பிறகு எழுந்த எதிர்ப்பால் தற்போது அந்த காட்சி நீக்கப்பட்டு தமிழகத்தில் திரையிடப்படுகிறது என தெரிவித்தார். எம்புரான் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்திலும் கேள்வி எழுப்பப்பட்ட போது மறுதணிக்கை செய்ய வேண்டுமென்ற முடிவு படக்குழுவினர் அவர்களாகவே மேற்கொண்டது என்று ஒன்றிய இணையமைச்சர் நடிகர் சுரேஷ் கோபி பதிலளித்தார். படத்தின் டைட்டிலில் நன்றி தெரிவிக்கும் இடத்தில் இருந்த தனது பெயர் கூட தான் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தற்போது நீக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருந்தார். இப்படி சர்ச்சைகள் ஒரு பக்கம் வெடித்துக்கொண்டே இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் பிருத்திவிராஜும் அவரது குடும்பத்தினரும் பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருகின்றனர். ஆனாலும் எம்புரான் 200 கோடி ரூபாய் வசூலை குவித்துள்ளதாக விளம்பரமும் வந்து கொண்டிருக்கிறது.